அப்போ புத்தர் வந்து எல்லாத்தையுமே எதிர்க்கிறார். அவங்களுடைய மொழி ஆதிக்கத்தை எதிர்க்கிறாரு, வேதங்களை எதிர்க்கிறாரு, அவங்களுடைய ஆன்மீக இதை எல்லாத்தையுமே எதிர்த்து தான் வந்து புத்தர் வர்றாரு. அப்போ புத்தருக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புத்தரை வந்து அவங்களால முடியாத போது, எதிர்க்க முடியாத போது உள்ளார புகுந்து ஊடுருவிடுறாங்க. உள்ளார புகுந்து ஊடுருவி தான் புத்த மதத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. அதான் மகாயானம், ஹீனயானம்ங்கிறது. அதுல மிக முக்கியமா ஒருத்தரை சொல்லலாம். ஏன்னா அது புத்தாம் புதுவா சொல்ல முடியாது. நாகார்ஜுனர் அப்படிங்கிற ஒருத்தர் வர்றார். அவர் வந்து பிராமணர். நாகார்ஜுன குண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவுல ஒரு பகுதி இருக்கு. அங்க பிறந்தவர் அவரு. புத்த மதத்தை 2ஆ பிரிச்சதுக்கு அப்புறம் அவர் உள்ளார போறாரு. உள்ளார வந்து மகாயான பிரிவை வந்து பெருசா ஆக்குறாரு. கட்டுக்கதைகள் அங்க நிறைய உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் புத்தரை பத்தியான இது என்ன நூற்றாண்டு? கிபி 8ஆம் நூற்றாண்டா? இவருடைய காலம் பாத்தீங்கன்னா நாகார்ஜுனருடைய காலம் வந்து கிபி 150 250 காலகட்டங்கள். அதாவது வந்து மகாயானம் வந்து முதல் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு காலகட்டங்கள தான் உருவாகுது. கிபி கனிஷ்கருடைய காலத்துல உருவாகுது. குஷான் அரசருடைய கனிஷ்கருடைய காலத்துல தான் மகாயானம், அதாவது 4வது புத்த மாநாடு அப்ப நடக்குது. அப்பதான் வந்து 2ஆ பிரியுது. பிரிஞ்சதுக்கு பிறகுதான் இவரு வர்றாரு. இவரு அதை கையில எடுத்துக்கிறாரு. இவர் கையில எடுத்துக்கிட்டு அதை வந்து உலகம் முழுவதும் பரப்புறாரு. எந்த புத்த மதத்தை பரப்புறாங்க, புத்தர் எதை எதிர்த்தாரோ அதை மதமாக்கி, அதை தான் புத்தரை கடவுளாக்கி, ஆமா பூஜை புனஸ்காரங்களை சேர்த்து